ஒவ்வொரு வருஷமும் யூபிஎஸ்சி பிரிலிமினரி எக்ஸாம்ல எக்கனாமிக்ஸ்ல இருந்து மட்டுமே ஒரு 17ல இருந்து 18 கொஸ்டின் கேட்குறாங்க. நான் கடந்த 10 வருஷமா எக்கனாமிக்ஸ் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு எக்கனாமிக்ஸ்னாலே ஒரு பயம். ஏன் அந்த பயம்? ஏன்னா எக்கனாமிக்ஸ்ல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அந்த கான்செப்ட்ஸ் கிளியரா புரியலைன்னா உங்களால ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. அதுவும் லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப அப்ளிகேஷன் ஓரியன்டடாவும், ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணியும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அந்த பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே மத்த சப்ஜெக்ட்ட கம்பேர் பண்ணும் பொழுது, எக்கனாமிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட். இந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி மட்டும் 100% இருக்கும் பொழுது, நீங்க இந்த 17, 18 கொஸ்டின்ல மினிமம் ஒரு 15 கொஸ்டினாவது நீங்க ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்ல ப்ரிலிம்ஸ்க்காக எக்கனாமி மாடியூல் இங்கிலீஷ்ல ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணி போயிட்டு இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி எங்களுக்கு பைலிங்குவல் ஒரு பேட்ச் கொண்டு வாங்கல, தமிழ்ல கொண்டு வாங்கல அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஒரே ஒரு பேட்ச் February 16 லான்ச் பண்றோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பைலிங்குவல் பேட்ச். இந்த பைலிங்குவல் பேட்ச்ல நான் தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சரிங்களா? ஆனா மெட்டீரியல் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் யூபிஎஸ்சி படிக்கிற பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் எக்கனாமிக் கான்செப்ட்ஸ்லாம் சேம் தான். ஸோ அவங்களுக்குமே இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்? நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு தேவைப்படுற எல்லா சாப்டர்ஸுமே டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த புக்கையும் படிக்க தேவையில்லை. நான் ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போது மெட்டீரியல் கொடுப்பேன், அதை நீங்கள் பார்த்தாலே போதும். ஒவ்வொரு சாப்டர் முடியும் பொழுதுமே கடந்த 15 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லை, என்சிஆர்டிஸ் உங்களுக்கு 9th 10th 11th 12th என்சிஆர்டிஸ்ல இருந்து எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை 9th 10th 11th 12th தனித்தனியாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லைங்க, எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட் சாப்டர் வைஸ் டீட்டெயில்டாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இதோட சேர்த்து நம்ம 4 செக்ஷனல் டெஸ்ட், ஒவ்வொரு செக்ஷனல் டெஸ்ட்லையுமே 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 4 செக்ஷனல் டெஸ்ட், அது கூட டிஸ்கஷனுமே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த எக்கனாமி மாடியூல். February 16 ஆரம்பிக்குது. விருப்பம் இருக்கிறவங்க நம்ம வெப்சைட் www.simplycurrentaffairs.com வெப்சைட்டில் நீங்கள் கோர்சஸ் பேஜில் வந்து பார்க்கலாம். அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ரெக்கார்டட் ப்ரோக்ராம். நான் ரெக்கார்ட் பண்ணி நான் கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு ஒரு 4லிருந்து 5 கிளாஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். கிளாஸ் 1லேயே உங்களுக்கு ஷெடியூலில் நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பரும் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், நான் அங்கேயே உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணிவிடுவேன். ஸோ கிளாஸ் February 16 ஆரம்பிக்குது. உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரௌசர் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி நம்மளுடைய வெப்சைட் கோர்சஸ் பேஜும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களை கிளாஸில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.